தியரி ஆஃப் எவல்யூஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது மேல வரும், மேல இருக்கிறது மேல வரும். நம்ம முக்தி அடைந்து இன்னும் ஒரு உயரிய ஒளி உலகத்துக்கு நம்ம போகிறதுன்னு சொன்னா கீழே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மேல வர முடியாம பயிற்சிட்டு இருக்கின்றது நம்மளுக்கு புரியும். நம்ம கிளாஸ் விட்டு போக மாட்டோம், நான் போனா மட்டும் போறாது, என் கூட படிக்கிற எல்லாரும் மேல பாஸ் பண்ணி வச்சிருப்போம். கூட படிக்கிறவங்க யாரு உலகத்தில் இருக்க 800 கோடி மக்கள். அதுக்கு முதல்ல எனக்கு இந்த பரீட்சை முக்கியன்றது தெரியும். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல மனிதன்ல இருந்து ரிவர்ஸ்ல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சேலஞ்ச் பண்ண சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு அவசியம் இல்லை, ஆனால் ரிவர்ஸ்ல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரு முறை அந்த தாட் கொடுப்பாங்க இருந்தது. அடுத்த ஜென்மத்துல ஒருவேளை நீங்க உங்களுடைய கான்சியஸ்னஸ் எவால்வ் ஆகுதுன்னு சொன்னா 5ஆம் அறிவு 4ஆம் அறிவு சரி இப்போ 10ஆம் கிளாஸ் முக்கிய படிக்கிற இடத்த காலி பண்ணி கீழே போ, அவன் மேல வரட்டும் நம்ம சொல்லலாம், இயற்கை தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு முறை பல இடங்கள்ல நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இன்னைக்கு காத்தால நான் எழுந்துக்கிறேன்னு சொன்னா உலகத்துல 1% மக்கள் இன்னைக்கு காத்தால எழுந்துது. அது உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, மேல போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக புதிதாக உயிர்கள் வருகிறது, புதிதாக ஆன்மாக்கள் வருகிறது, வேற விஷயம். அப்படின்ற போது நமக்கு ஒவ்வொரு நாளும் இயற்கை கொடுக்கும் பரிசு அந்த குறிக்கோளை நோக்கி செல்வதற்கு.